புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நந்திபுரத்து நாயகனின் 11ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் டி.கே. ரவீந்திரன். வாசிப்பவர் எம். வேதநாயகி. நேற்று வரை ஒரு சிற்றரசனாக இருந்துவிட்டு இன்று தேசத்தின் காவலனுக்கே மகளை மணமுடித்து தருவதென்பது ஏனைய சிற்றரசர்களை பாதிக்கும் செயலல்லவா? அவர்கள் என் மீது பொறாமை கொண்டு புழுங்க மாட்டார்களா? அரையனாரிடம் தாம் கேட்ட கேள்வியும் நினைவுக்கு வந்தது. எதிர்பாராமல் வரும் இந்த அதிர்ஷ்ட காற்றை கண்டு ஆகா என வாழ்த்தி வரவேற்பவர்களை விட இவனுக்கா இப்படியொரு வாழ்வென்று வெந்துருகும் மாண்பினர்தானே அதிகம். அதனால்தான் அமைச்சருக்கு புரிய வேண்டும் என கருதி வினா தொடுத்தேன். ஆனால் அட பைத்தியக்காரா, நீ என்ன திட்டமிட்டு காய் நகர்த்தி உன் மகளை நந்திக்கு மணமுடிக்கப் போகிறாயா? அவனது விருப்பத்தின் பேரில் நந்தினி தேவி என்ற உமது அறிவும் ஆற்றலும் அழகும் பொருந்திய மகளை அவன் மணக்கவிருப்பதால் உனக்கும் உனது அரசுக்கும் கிடைக்கும் பெருமையன்றி நீயாக இதில் என்ன சாதித்து விட்டாய்? மற்றவர் பொறாமை கொள்ள உன் மகளைப் போன்று வேறொருவருக்கும் இவளினும் மேலான ஒருத்தி மகளாக இருந்து அதை தவிர்த்து மன்னன் இவளை மணந்தான் என்றால் அதை ஒப்புக்கொள்ளலாம். அப்படி ஏதும் இங்கே சூழல் உருவாகவில்லையே. அதனால் தேவையற்ற கற்பனைகளை விடுத்து மகளின் நல்வாழ்வுக்கு அருள்வாய் என ஆண்டவனை வேண்டிக்கொள். அரையனார் அன்று கூறிய கருத்தும் ஏற்புடையதாகவே இருந்து விட்டதால் பின்னர் அது பற்றி வாய் திறக்கவில்லை. நந்தினி சாதுரியமிக்கவள். அழகினாலும் அதிக கம்பீரத்தாலும் மற்றவர்களை மண்டியிடச் செய்யும் திறமைசாலி. பல்லவ சாம்ராஜ்ய கட்டிலில் அவள் நந்திவர்மனின் துணையானால் பரத கண்டத்தையே பார்த்த விழி வாங்காமல் பார்க்க வைப்பாள். நிச்சயம் பல்லவ வரலாற்றில் அவளுக்கென்றொரு தனியிடம் அமையும். இந்த வாய்ப்பு மட்டும் அவளுக்கு அமைந்துவிட்டால் முத்தரையரே, நீர் இந்த தஞ்சை கோணாக மட்டுமல்ல, மாபெரும் பல்லவ பேரரசின் தூணாக மட்டுமல்ல, ரிஷபாலாஞ்சிதனின் மாமனாக, பல்லவ பேரரசின் உறவு பாலமாக, வங்கம், கலிங்கம், ராஷ்டிரகூடம், ஈழம் என வடபுலமும் தென்பலமும் பாராட்டி சீராட்டும் நந்திவர்ம போத்தரையனாரின் வணக்கத்துக்குரியவராக இந்த தேசம் முழுதும் ராஜ நடை போடலாம். அத்தகு வாய்ப்பை வேண்டாமென உதறிவிடாதே. பார், உன் மகள் நந்தினியை பார். பாராளும் முகப்பொலிவும் பட்டத்தரசியாகும் கனவுகளும் அவளை எப்படி செதுக்கி சீரமைத்துள்ளது என் பார். பல்லவத்தின் பட்டமகிழ்ச்சிக்கான கலையனைத்தும் அவளில் நிரம்பிவிட்டன. திருமணம் நடைபெற வேண்டிய ஒன்றுதான் மிச்சம். அவளுக்கு வரும் வாழ்வு அவளுக்கு மட்டுமல்ல, உமக்கும் உமது குலத்தின் தொடர்ச்சிக்கும் பெருமையூட்டக்கூடியதல்லவா? நாளை உனது மகள் வயிற்று பேரன் பல்லவ அரசு கட்டிலில் அமர்ந்து செங்கோலச்சுகையில் நீ மகிழ்ச்சியில் திளைக்க மாட்டீரா? 2 நாட்களுக்கு முன்னர் காஞ்சியில் அவரை சந்தித்த போது தஞ்சை அரண்மனையில் அவர் தம்மிடம் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் கண்முன் என்று நிழலாடின. ஏதேதோ பேசி எம்மையும் எனது மகளையும் ஆசை தீயில் தள்ளிவிட்டு இன்றைக்கு அதை அணைக்க தெரியாமல் அவதிப்படுகிறீர்களே அமாத்தியரே என்று அவரை கேட்க வேண்டும் என நினைத்தும் கேட்க முடியவில்லை. நந்திவர்மன் அன்று முதல் இன்று வரை என்னிடம் மதிப்பும் மரியாதையும் தந்து பழகுபவன். அண்ணன் காடகமுத்திரையருக்கு தந்த அதே அளவு மரியாதையினை தனக்கும் தர ஒருபோதும் அரசர் தவறியது இல்லை. இது நீங்களாக தந்த வெகுமதி. இதை எனது என்று எண்ணி எந்த செயலும் செய்ய மாட்டேன். உங்கள் அனைவரின் ஆலோசனையும் ஒத்துழைப்பும் இன்றி பல்லவ கட்டிலில் நான் தனியாக அரசோச்சும் பேச்சிற்கே இடமில்லை என்று அவரது அவையடக்க பேச்சு மட்டுமல்ல, அந்தராத்மாவிலிருந்து புறப்படும் மூச்சென்பதை அறியாதவர் அல்ல இந்த முத்தரையர். அப்படிப்பட்ட நந்திவர்மனின் உள்ள கிடக்கையை உணராமல் இதற்கு உடன்பட்டு விட்டோமோ எனும் குற்ற உணர்வு என்னை வருந்துகிறதே. நான் என் செய்வேன்? ராஷ்டிரகூடத்து தூதுவர்களிடம் தனது ஒப்புதலை எடுத்து கூறி திருமணத்தை உறுதிப்படுத்த எண்ணியிருந்த நந்திவர்மனை அரையனாரின் நாசுக்கான தடை சொற்கள் தடுத்ததும் நந்தியின் முகத்தில் பிரதிபலித்த சோக கலையை அங்கிருந்து பார்த்து அதிர்ந்தவன் என்பதால் எனது நெஞ்சம் பதைபதைக்கிறது. ராஜ துரோகம் புரிய கூட்டு சேர்ந்து விட்டேனோ என்ற ஐயம் மனதை பிசைகிறது. அரண்மனை மேல் மாடத்தில் அங்கும் இங்குமாக உலவி கால் கடுக்க சற்றே அமர்ந்த முத்திரையருக்கு மகள் நந்தினியின் திடீர் வரவுக்கான காரணம் புரிபடவில்லை. பாகூரில் சோமாயாஜியிடம் பாடம் பயின்று கொண்டிருந்தவள் எவ்வித காரணமுமின்றி வருவானேன்? வந்தும் நம்மிடம் பாராமுகமாக இருக்க காரணம் ஏன் என்ற சிந்தனை திடீரென அவரை பிடித்து உலுக்கியது. சற்றே வந்துவிட்டாள். எனினும் இதுவரை தன்னை வந்து காணவும் இல்லை, வந்ததற்கான காரணம் உணர்த்தவும் இல்லை.
பேரரசருக்கு ஆபத்துதவிகள் என தனிப்படை இருப்பது போல நாளைய பட்டமகிழ்ச்சியான எனக்கும் தனிப்படை ஒன்று இருக்க வேண்டுமென அவள் கூறியதற்குத்தான் மறுப்பேதும் கூறாது ஏற்பாடு செய்தது தவறோ என்று எண்ண தோன்றியது. பாகூரிலிருந்து வந்தவன் தனது தனிப்படை தலைவனை அழைத்து ஏதோ உத்தரவு பிறப்பித்ததாகவும் அதைத் தொடர்ந்து 4 வீரர்கள் புறவியில் பயணித்ததாகவும் எனக்கு கிடைத்த தகவல் சரியென்றால் அது ராஜகாரியங்களில் அவள் தன்னிச்சையாக முடிவெடுத்து செயலாற்றுவதாக தான் கொள்ள வேண்டும். இது முதிர்ச்சியை காட்டுகிறதா இல்லை முதிர்ச்சி இன்மையை காட்டுகிறதா என்பதை முழுமையான தகவலை பெற்ற பிறகுதான் வரையறுத்து கூற முடியும். ஒருவேளை இது பற்றி நான் ஏதும் கேட்பேன் என்று கருத்தினாலோ அவள் என் முன்னே வர காலம் தாழ்த்துகிறாள். வந்தது முதல் அந்தப்புறத்திலேயே முடங்கி கிடக்கும் இந்த வழக்கம் சற்று புதுமையானது. அரண்மனையின் மூலை முடுக்கெங்கும் ஓடியாடி நடக்கும் அவளுக்கு இன்று என்ன ஆயிற்று? உடல்நலக்குறைவு ஏதும் உள்ளதாக தகவல் வரவில்லை. காலையில் கூட அவள் நந்தவனத்தில் உலவுவதாக செய்திகள் தெரிவித்தனர். அப்படியானால் அவள் ஏதோ அந்தரங்க ஆலோசனையில் மூழ்கியிருப்பதாக பொருள் கொள்ள வேண்டும். அவளாக சொல்லாதவரை அறிய முயலுதல் சரியென்று. எனினும் அறிந்தால்தானே அது விளைவிக்கும் நன்மை தீமைகளை பகுத்துணர முடியும். அவள் வரவில்லை என்றால் என்ன? நாமே அந்தப்புறம் சென்று அவளை காண்போம். காத்திருந்து கவலை உறுவதை விட கண்டு பேசினால் கவலை தீருமல்லவா? முத்தரையர் எழுந்து கொண்டார். மகளை காணும் ஆவலில் அந்தப்புறம் நோக்கி நடந்தார். மாடத்திலிருந்து கீழிறங்கி புறப்பட்டவர் தாம் வருவதை மகளுக்கு உணர்த்துமாறு செய்தி கூறி அனுப்பிவிட்டு அதிகம் தாமதிக்காமல் அந்தப்புறத்துக்குள் நுழைந்தார். அந்தப்புற முகப்பிலேயே காத்திருந்தாள் நந்தினி தேவி. தந்தையை மகிழ்ச்சியுடன் வரவேற்றவள் கேட்டாள். சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வருகை புரிந்திருப்பேன் அல்லவா தந்தையே? சொல்லாமலே நீ வருவாய் என்று எண்ணினேன். வரவில்லை, நான் வந்துவிட்டேன். ஏதும் இடையூறு நேர்ந்து விட்டதா? ஐயையோ, தங்களின் வருகையில் என்ன இடையூறு நிகழப் போகிறது? வாருங்கள், வந்து இங்கே அமருங்கள். தன் அருமை மகளின் நடவடிக்கைகள் அனைத்தும் இயல்பாகவே தெரிந்தாலும் அந்த இயல்பில் ஏதோ ஓர் இனந்தெரியா கள்ளத்தன்மை மண்டியிருப்பதாக முத்தரையரின் உள்ளுணர்வு உணர்த்தியது. ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட தஞ்சை அரசர் தன்னருமை மகளை அடிமுதல் முடிவரை சற்று கண்ணோட்டி ஆய்ந்தார். பாகூருக்கு சென்ற பிறகு மகளிடம் சிற்சில மாற்றங்கள் உருவாகியிருப்பதை அவரால் உணர முடிந்தது. அது அறிவின்பாற்பட்டதா பருவத்தின் முதிர்ச்சியா என்ற குழப்பம் மேலிட அவள் முகத்தை கூர்ந்து கவனித்தார். தந்தையின் அருகில் அமர்ந்து அவரது பார்வை தன்னை ஆய்வதை உணர்ந்த போதும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு செயற்கை புன்னகையை இதழில் படரவிட்டு அவரது கருத்தை கேட்க ஆவலுற்று இருப்பதாக காட்டிக்கொண்டாள் நந்தினி தேவி. முத்தரையர் மகளின் கேசத்தை வருடியவாறே வாஞ்சையுடன் அழைத்தார். நந்தினி, நீ மிகவும் மாறிவிட்டாய் மகளே. அது இயற்கைத்தானே தந்தையே? மாற்றம் என்பது இயற்கையால் மட்டும் உருவாவதில்லை, வேறொன்றும் மாற்றத்தை உருவாக்கும். புரியவில்லை. அதென்ன வேறொன்று? சேர்க்கை. நாம் யாருடன் சேர்ந்து செயல்பட தொடங்குகிறோமோ அன்னாரது இயல்புகள் நம்மில் வெகுவான மாற்றங்களை உருவாக்கும். உண்மைதான். அப்படி சேர்க்கையினால் ஏற்படும் மாற்றங்கள் எப்போதும் நன்மை விளைவிப்பது இல்லை, அதில் ஆபத்தும் ஒளிந்திருக்கிறது. ஆபத்தா? அதைப்படி அப்படி கேள். நாம் யாருடன் சேர்ந்து செயல்பட தொடங்குகிறோமோ அவர் செயலாற்றும் நோக்கம் எதுவானாலும் நம்மையும் அவருடன் இணைத்து கொள்கையில் அவரது இயல்புகள் நம்மீது தாக்கத்தை விளைவிக்கிறது. அவ்வாறு நிகழ்கையில் நாம் நமது இயல்பான தனித்தன்மையை இழந்து அவரது இயல்புக்கு அடங்கிவிடுகிறோம். அதைத்தான் ஆபத்தென்று குறிப்பிட்டேன். தங்களின் கருத்துப்படி நான் எனது இயல்பை இழந்து விட்டேன், அதாவது தனித்தன்மையை முழுவதும் இழக்கவில்லை. ஆனால் இழக்கவே இல்லை என்று முழுதாக சொல்ல முடியவில்லை. அதேபடி அது சிந்தித்து பார்த்தால் உனக்கே புரியும். அப்போதெல்லாம் நீ பெரும்பிடுகு முத்தரையரின் மகளாக தஞ்சை இளவரசி நந்தினி தேவியாக இருப்பதற்கு பதில் காஞ்சியின் தனியரசியாக பல்லவடி அரையனின் மறுபதிப்பாக உலவத் தொடங்கி இருக்கிறாய். இதுபோதாதா உன் மாறுதலுக்கு உட்பட்டிருக்கிறாய் என்பதை நிறுவ? தந்தையே, தாங்கள் என்னை தவறாக கணித்து விடுகிறீர்கள். நானும் பேரமைச்சரோ வெறும் சுய லாபங்களை மட்டும் கருத்தில் கொண்டு இந்த வேள்வியில் இறங்கவில்லை. பல்லவ தேசத்தின் நலன் கருதி தீட்டிய திட்டத்தில் நானோர் கருவி அன்றி எதனையும் இழந்து எதையும் ஈர்த்து எதையோ சாதிக்க புறப்பட்டதல்ல இந்த பயணம். நல்லது, குறிக்கோள் நல்லதாகவே இருந்தாலும் அதன் இருபுறங்களையும் தீர ஆய்ந்து செயல்படுவதுதான் அறிவுடைமை. அறிவார்ந்த அமைச்சருக்கு நான் ஆலோசனை சொல்வது சற்று அதிகமாக தெரியலாம். ஆனால் நீ எனது மகள். உன்னை அறிவுறுத்தி அமைதியுற வழிநடத்தும் கடமை எனக்கு உண்டு. அதை நான் பிறருக்கு தாரை வார்த்து விட்டால் தகப்பன் என்ற தகுதிக்கு பொருத்தமற்றவன் ஆவேன். தங்களின் ஆசியும் அறிவுரையும் ஏற்றுதானே நானும் இந்த களத்தில் குதித்தேன். அப்படி இருக்க இப்போதென்ன தடுமாற்றம்? காரணம் இருக்கிறது. நமது மகா மந்திரியாரின் பேச்சுக்கு எதிர்பேச்சு இருக்கப் போவதில்லை என்ற எண்ணம் இருந்ததால் எதையும் தடை செய்யாமல் இருந்தேன். ஆனால் என்ன ஆனால்? இன்றைக்கு அந்த கணிப்பு சரியல்ல என்று தோன்றுகிறது. காரணம் என்னை விட அமைச்சருக்கு அத்துப்படி. ஏன், உனக்கும் கூட அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு. இல்லாவிட்டால் நீ இப்படி பாகூரிலிருந்து வந்து பாராமுகமாக அந்தப்புறத்தில் அடைந்திருக்க மாட்டாய்.
தந்தையின் அரசியல் ஞானத்துக்கு முன்னே தான் வெறும் பூஜ்யம் என்பதை உணர்ந்து கொண்ட நந்தினி தேவி சில நொடிகள் ஏதும் பேசவில்லை. ஏன் மௌனம் பூண்டு விட்டாய் மகளே? நான் கூறியதில் ஏதும் தவறுள்ளதா? காரணம் உனக்கு அறியுந்தானே? கவலைப்படாதே. எது நமக்கென்று விதிக்கப்பட்டுள்ளதோ அது யார் தடுத்தாலும் வாராதிருக்காது. அதே நேரம் நாமே வழியே சென்று பிடித்து இழுத்தாலும் மற்றொருவருக்கு விதிக்கப்பட்டது நம்மை சேராது. அப்படியானால் எனக்கு பல்லவத்தின் பட்ட மகிழ்ச்சியாகும் வாய்ப்பு விதிக்கப்படவில்லை என்கிறீர்களா? அது அப்படியில்லை. உனது விதி அதுவென்றால் அது நடந்தே தீரும். நானல்ல, வேறெவருக்கு அதை தடுத்து விட முடியாது. நான் அதை கூறவில்லை. நமது முயற்சி எப்போதும் சாத்தியமானவற்றுக்காக நடைபெற வேண்டும். கழனியில் விதைத்தால் கதிர் விளையும், கட்டாந்தரையில் விளைத்தால் பயிர் வருமா? இந்த அறிவுதான் வேண்டும் என்கிறேன். எது தந்தையே கட்டாந்தரை? நந்திவர்மனின் மனது என்னை நாடாது என்றே முடிவு செய்து விட்டீர்களே. எதை வைத்து அப்படி கணித்தீர்கள்? அவர் அலட்சியம் செய்யும் அளவுக்கு நான் என்ன அறிவிலியா? அரூபியா? என்னிடம் என்ன குறை காண முடியும் அவரால்? குறை இல்லாமல் இல்லை மகளே, இருக்கிறது. அனைத்துக்கும் மேலான குறை. உங்கள் இருவருக்கும் இடையிலான அந்தஸ்து, அதுதான் பெருங்குறை. அவரோ பேரரசர், நீயோ அவரது அரசுக்கு திரை செலுத்தும் சாதாரண சிற்றரசரின் இளவரசி. இந்த ஒன்று போதாதா குறை கண்டுபிடிக்க? ஓஹோ, சிற்றரசுகளின் ஒத்துழைப்பு இன்றி, அதுவும் இந்த தஞ்சையின் உறவின்றி அவரால் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை கட்டி காத்திட முடியுமா? உள்நாட்டு பகையை வளரவிட்டு எந்த சாம்ராஜ்யாதிபதியும் வாழ்ந்த சரித்திரமில்லை தந்தையே. இல்லைதான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த உள்நாட்டு பூசலை எப்படி ஒடுக்குவது என்று தெரியாதவன் பேரரசனாக இருக்க மாட்டான். அதுவும் சரித்திரம் சொல்லும் பாடம்தான். நீங்கள் என்னதான் சொல்ல வருகிறீர்கள்? வீணான வாதங்களை நிரப்பி வெற்றிக்காக காத்திருக்காமல் உண்மையை உணர சொல்கிறேன். உன்னை மனம் புரியும் ஏற்பாட்டில் விருப்பம் இருந்தால் அவன் ராஷ்டிரகூட பிரதிநிதிகளை தங்க வைத்து காலம் கடத்த மாட்டான். நந்தியின் நாட்டம் அந்த ராஷ்டிரகூட செல்வியின் மீதுதான் என்பதுடன் அவளும் இவனை மணக்கவே காத்திருக்கிறாளாம். இருவரும் சம அந்தஸ்து கொண்ட பேரரசின் பிரதிநிதிகள். அதனால் அது நடக்கக்கூடியது. நமது முயற்சி வலுவற்ற காரணங்களை முன்வைத்து நடைபெறும் நாடகம் என்றே நினைக்க தோன்றுகிறது. அப்படியானால் நீங்கள் உங்கள் நண்பரான அமாத்தியர் மீது வைத்துள்ள மதிப்பும் நம்பிக்கையும் அவ்வளவுதானா? இது வேறு, அது வேறு. அவர் அறிவாளிதான், ஆற்றல் மிக்கவர்தான், யானைக்கும் அடிசருக்கும் என்பதை நீ அறிந்திருக்கவில்லையா? அறிந்திருக்கிறேன், இப்போதும் அறிந்து கொண்டேன். அதென்ன இப்போதும்? யானைக்கும் அடிசருக்கும் என்பது அறிந்த மொழிதான். அதனால்தான் பல்லவ நந்தியின் பேச்சிலோ கண்வீச்சிலோ மயங்கி அடிசறுக்கி வீழ்ந்து விட்டீர்கள் என்பதை இப்போது அறிந்து கொண்டேன். நாட்டு மக்களின் நன்மையை விட தனிப்பட்ட மனிதரின் நலனே தங்களை ஈர்த்திருக்கிறது. தங்களும் ஒரு சிற்றரசர், தமிழ் மண்ணின் காவலன், இருந்தும் புரியவில்லை உங்களுக்கு. சே, இந்த தஞ்சைக்கு இளவரசியாக பிறந்ததே பாவம். அதுவரை இருந்த அமைதி சூழல் சற்றே திசை மாறி அவளது பேச்சில் வெறுப்பும் விரக்தியும் அண்டுவதை அவரால் உணர முடிந்தது. அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்து அங்கும் இங்கும் உலாவத் தொடங்கிய மகளை ஒரு கணம் ஏறிட்ட முத்தரையர் பிறகு சொன்னார், சலித்து கொள்ளாதே மகளே. வீணான ஆசைகளின் முடிவில் விரக்தியும் சலிப்பும் வருவது இயற்கை. அதனால்தான் ஆசைக்கும் ஓர் அளவுண்டு என்பார்கள். நமது எல்லைக்கோடுகளுக்கு இடையே அதன் வரம்புகள் மீறாமல் ஆசைகள் எழ வேண்டும். அப்போதுதான் வெற்றிக்கனி சுவைக்க முடியும். தந்தையே, தாங்கள் அர்த்தமற்ற பயத்தினால் இப்படி ஏதேதோ பேசுகிறீர்கள். நந்திவர்மனை நான் மணப்பதற்கு தடையாக இருப்பது எது? ராஷ்டிரகூட சம்பந்தம்தானே. அதை அகற்றிவிட்டால், அதாவது சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என்பது போல அவர்களே அந்த எண்ணத்திலிருந்து பின்வாங்க வந்து செய்துவிட்டால் நடக்குமல்லவா? நந்தினியுடன் அந்த நந்திவர்மனின் திருமணம் நடக்குமல்லவா? அப்படி கூட ஓர் எண்ணம் உனக்குள் முகிழ்த்துள்ளதா? ஆம், ஏன் கூடாதா? பல்லவத்தின் பட்ட மகிழ்ச்சி ஆகும் எனது கனவில் எஞ்சியிருப்பது ஆசை அல்ல, இந்த நாட்டு மக்களின் நன்மை. வடமொழிக்கு ஆக்கம் தரும் பல்லவர்கள் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் மக்களுக்கும் எதிரிகள் அல்ல, அவர்களின் பாதுகாவலர், உறவினர் என்ற செய்திக்கு ஆக்கந்தரும் வகையில் நாளைய பல்லவத்தின் வாரிசை இந்த தமிழ் மடியில் சுமக்க வேண்டும் என்கிற லட்சிய வெறி. பல்லவ அரசின் சிம்மாசனத்தில் ஒரு தமிழச்சியின் மகன் அமர்ந்துதான் என்கிற பெருமையை நிலைநாட்டும் வேட்கை, அதுதான் என்னை பிடித்து ஆட்டுகிறது. வெறும் ஆசையினால் உந்தப்பட்டு நான் இந்த ஆட்டக்களத்தில் குதிக்கவில்லை. நல்லது மகளே, வாழ்க்கையில் லட்சியங்கள் தேவையான ஒன்றுதான். அதற்காக முயற்சியும் வரவேற்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அவை நிறைவேற வேண்டும். நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். தங்களின் குறுக்கீடு இல்லாமல் இருந்தால் போதும். நான் குறுக்கிடவில்லை. நல்லது நடக்குமென்றால் அதை வரவேற்க காத்திருப்பவன் நான். அதனால் எனது குறுக்கீடு பற்றி நீ இனி கவலையுற வேண்டாம். நடந்து கொண்டிருந்தவள் மீண்டும் தந்தையின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு அவரது கைகளை பிடித்து தனது கண்களில் ஒற்றி கொண்டாள். அதுவரை அவள் முகத்தில் மண்டி கிடந்த சலன மேகங்கள் சற்றே விலகி முழுநிலவாக முகத்தில் ஒளிவெள்ளம் பாய்ந்தது. மகளின் அந்த மாற்றம் அவரை நிம்மதி கொள்ளச் செய்தது. மறுபடியும் கை
அவள் தலை தழுவி அன்பை பறைசாற்றியது. வாழ்க பேரரசி! அந்தப்புறத்து சேடி ஒருத்தி நந்தினி தேவியின் முன்னர் வந்து வணங்கி நின்றாள். சொல், என்ன விஷயம்? தங்களை காண காவலர் தலைவன் வந்துள்ளார். இதோ வருகிறேன். தந்தையை மன்னியுங்கள், பார்த்துவிட்டு வருகிறேன் என்றவாறு அவர் எழுந்து சேடியை பின்தொடர காவல் சலங்கையின் கண்ணீர் ஓசை அறையெங்கும் இசைலயம் எழுப்பியது. ஓரிரு நொடிகளில் நந்தினியின் குரல் உரத்த பேரொலியாக அந்தப்புறத்து சுவர்களில் மோதி எதிரொலித்தது. ஏதோ நிகழக்கூடாதது நிகழ்ந்துள்ளது. ஏமாற்றத்தின் எதிரொலிதான் இந்த இரைச்சலும் கூக்குரலும் என்பதை உணர்ந்தவராக முத்தரையர் அமைதி காக்க கார்ச்சிலம்பு கலகலக்க எள்ளும் கொள்ளும் வெடித்த முகத்தவளாக திரும்பி வந்தாள் நந்தினி தேவி. சே, கையாளாதவர்கள்! இவர்களை நம்பி எதை சாதிக்கப் போகிறேன்? அவளது விரக்தி நிறைந்த வார்த்தைகளை உள்வாங்கியவாறே மகளை பரிவுடன் பார்த்த முத்தரையர் கேட்டார். யாரை சொல்கிறாயம்மா? எல்லாம் நமது அருமை காவலர்களைத்தான். எனக்கென்று ஒரு படைக்குழுவை ஏற்பாடு செய்தீர்களே, அந்த குழு தலைவனை தான் சொல்கிறேன். ஒரு செயலை முடித்து வர அனுப்பினால் பேடிகளாய் வெறுங்கை வீசி வந்து நிற்கின்றனர். கேவலமா இல்லையா என்பதை ஏற்பித்த காரியத்தை வைத்தல்லவா எடை போட வேண்டும். எங்கு அனுப்பி வைத்தாய் அவர்களை? எத்தனை பேர் சென்றனர்? அது அதைவிட வெட்கக்கேடு. 4வராக சென்று 2வராக திரும்பியுள்ளனர். அதிலும் ஒருவன் உயிர் பிச்சை பெற்று வந்துள்ளான். ஓ, அது சரி. நீ விஷயத்தை கூறு. எங்கு அனுப்பி வைத்தாய் அவர்களை? அது வேறொன்றுமில்லை தந்தையே. மன்னரின் கருத்தை அறிய ராஷ்டிரகூடத்திலிருந்து வந்துள்ளார்களே பிரதிநிதிகள். ஆமாம், அவர்களுக்கு இங்குள்ள நிலைமைகளை புரிய வைக்க எண்ணினேன். அதாவது அந்த தூதுவர் பிரதிநிதியை மடக்கி ராஷ்டிரகூட சம்பந்தத்தை பல்லவ நாடை எதிர்க்கின்றது. அந்த எதிர்ப்பை மீறி நடந்து கொண்டால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று எச்சரிக்கை செய்து அவர்களை அனுப்பி வைத்தேன். இதனால் நமக்கு விளையும் லாபம் என்ன இருக்கிறது? இங்குள்ள எதிர்ப்பை மிக துல்லியமாக தன் நாடு சென்று எடுத்துரைப்பார் பிரதிநிதி. ராஷ்டிரகூடர் தனது மகளை இப்படியோர் சூழல் நிலவும் நாட்டு வேந்தனுக்கு மணமுடிப்பதா என சிந்திப்பார். அதுவே தயக்கமாகும். காலம் கடந்து போகும். இந்த சந்தர்ப்பத்தை நாம் எளிதாக பயன்படுத்தலாம். அபரிதமான கற்பனையா? இல்லை, நிச்சயம் நான் கூறியது நடந்திருக்கும். ஆனால் இந்த வீணர்கள் அனைத்தையும் நாசம் செய்து விட்டார்கள். ஒரு சாதாரண தேரோட்டியின் வாழ்வீச்சுக்கு 2வரை பலி கொடுத்து ஓடி வந்துள்ளனர். இதில் வந்தவர் ஆணல்ல, ஒரு பெண் என்று உளறி கொட்டுகிறார்கள். என்ன சொன்னாய்? வந்தவர் பெண்ணா? ஆம், அப்படித்தான் அவர்கள் சொல்கின்றனர். முத்தரையரின் முகத்தில் சற்றே இறுக்கம் பரவியது. அவர் எழுந்து அருகில் இருந்த அழைப்பு மணியை அடித்தார். மணி ஒலி கேட்டு வந்த சேடியிடம் சென்று காவலர் தலைவனை யாம் அழைத்ததாக சொல்லி இங்கு அழைத்து வா. மறுபடியும் அவரது முகத்தில் பழைய இறுக்கம் தொற்றிக்கொண்டது. தந்தையின் மாற்றத்துக்கு பொருளறியாமல் நந்தினி தேவி மௌனம் காத்து அவர் அருகே அமர்ந்திருந்தாள். வினாடிகள் இடைவெளியில் காவலர் தலைவன் வந்து பணிந்து நின்றான். நீர்தான் தலைமை தாங்கி சென்றாயா? ஆம் அரசே. எத்தனை பேர் சென்றீர்கள்? 4. திரும்பியது 2. ஏனையோர் வெட்டுப்பட்டு மரணித்தார்கள். நீங்கள் தொடர்ந்து போரிடவில்லை. தொடர்ந்து போரிட்டிருந்தால் தகவல் சொல்லக்கூட எவரும் மிஞ்சி இருக்க மாட்டோம். யாருடன் பொருந்தினீர்கள்? அந்த பிரதிநிதியுடன். 4வரும் போரிட்டு அவரை கீழடக்கிய வேளையில் எதிர்பாராத விதமாக அந்த தேரோட்டி இடைப்புகுந்து தாக்குதலை தொடர்ந்தான். தேரோட்டி யார்? பல்லவனா ராஷ்டிரகூட பிரஜையா? தெரியவில்லை. கரிய நிறமேனி, வாட்டசாட்டமான உருவம். எங்கும் பார்த்த நினைவில்லை. ராஷ்டிரகூட பிரதிநிதி ஆணல்ல, பெண் என்று கூறினீரா? ஆமரசே, அது உண்மை. அவரை கீழடக்கி குதிரை மீது ஏற்ற துணிந்து எட்டி பிடித்தபோது தலைப்பாக எனது கையோடு வந்துவிட்டது. அப்போதுதான் அவர் பெண் என்பதை அறிந்தோம். நிச்சயமாக பெண்தானே? ஆம் மன்னவா. இளநங்கை, அதில் ஐயமில்லை. சரி, நீ செல். காவல் தலைவன் விடை பெற்று சென்ற பின்னரும் மௌனம் காத்து நின்ற தந்தையிடம் நந்தினி கேட்டாள். ஏன் தந்தையே, இது விஷயத்தில் ஏதும் விபரீதத்தை உணர்கிறீர்களாக? நிச்சயமாக அனைத்தும் விபரீதத்தை தான் உணர்த்துகின்றன. என்ன சொல்கிறீர்கள்? நடந்ததை ஒப்பிட்டு பார்க்கும்போது ராஷ்டிரகூட பிரதிநிதியாக வந்திருப்பது சாட்சாத் இளவரசி ரேவாதேவிதான். அவள் சாதாரணமானவள் அல்ல என்பதை இந்த பயணத்தின் மூலம் நிரூபித்துவிட்டாள். அது மட்டுமல்ல, அவள் யார் என்பது உணர்ந்துதான் நந்திவர்மனே அவளுக்கு சாரதியாக தேரோட்டி சென்றிருக்கின்றான். ஆனால் அவர்கள் சண்டையிட்டு கொண்டதாகத்தானே காவலர் தலைவன் கூறினான். அதுவும் மறுக்க முடியாத உண்மை. அவள் தன்னை காட்டிக்கொள்ளாமல் வந்தது போலவே இவரும் தன்னை காட்டிக்கொள்ளாமல் சென்றிருக்கலாம். அதனால் வந்த குழப்பம் அதுவென்று கருதினால் போதும். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? ஆம் மகளே. ஒரு தேரோட்டியின் வாழ்வீச்சுக்கு பதிலளிக்க இயலாமல் தஞ்சை வீரர்கள் பின்வாங்கினர் என்பதை நான் நம்ப மாட்டேன். நந்திவர்மன் தான் தேரோட்டியாக சென்றுள்ளான் என்பது நிச்சயம். இதெல்லாம் இந்த உதயச்சந்திரனின் ஏற்பாடாகத்தான் இருக்கும். பேரமைச்சரை தவிர பல்லவத்தில் இதுபோன்ற திட்டங்கள் தீட்டுவது உத்தி கொண்டவன் அவன் ஒருவன்தான். ஓ, அப்படியும் ஒரு எதிரியை நான் சமாளித்தல் வேண்டுமோ? தந்தையை ஒன்றை உறுதியாக சொல்வேன். நந்திவர்மர் இந்த ரேவாதேவியைத்தான் மனம் புரிவேன் என்று மல்லுக்கு நின்றால் என்றால் உறுதியாக சொல்கிறேன். அது பல்லவ பேரரசின் அஸ்தமனத்துக்கு நிச்சயம் அடிகோலும். சே,
மகளே, என்ன அபத்தமான பேச்சு இது? தஞ்சை இளவரசியின் நாவிலிருந்து இது போன்ற இழிவான வார்த்தைகள் வரலாமா? இது அபத்தமல்ல தந்தையே, நான் ஆணையிட்டு சொல்கிறேன். இதுபோன்று ஒருவேளை நடைபெறுமானால் பல்லவ சரித்திரத்தின் கடைசி அத்தியாயத்தை எழுதியவராகத்தான் இந்த நந்திவர்மன் கருதப்படுவார். அது மட்டுமல்ல, தட்சிண பாரதத்திலேயே சிறந்த வீரர் என கருதப்படும் உதயச்சந்திரன் நிச்சயம் இந்த விமலாவை மணமுடிக்க முடியாது. இது சத்தியம். வேண்டாம் நந்தினி, அர்த்தமற்ற வார்த்தைகளை வெளியிட்டு உன்னையே நீ கொச்சைப்படுத்தாதே. பல்லவம் அழிவது என்றால் அத்தோடு தஞ்சையும் அழியும் என்பதை மறந்துவிட்டாய். காஞ்சிக்கு ஒன்றென்றால் அது தஞ்சையையும் நிச்சயம் பாதிக்கும். அப்படி நடக்க நான் விடமாட்டேன். என்ன விலை கொடுத்தும் தஞ்சையை நான் காப்பாற்றுவேன். பல்லவத் தலையிலிருந்து விடுபட்டு தஞ்சை தனிநாடென்று முரசு கொட்டும். காஞ்சி கலையிலிருந்து கதரும் நாள் நிச்சயம் வரும். வேண்டாம் மகளே, ஆத்திரம் அறிவுக்கு எதிரி. நீ ஆத்திரத்தால் எடுக்கும் முடிவுகளும் பேச்சும் எந்தவித நன்மைக்கும் வழிவகுக்காது. அடுத்தவர்களின் அழிவு நம்மையும் பாதிக்கும் என்ற நினைப்பு மறக்கலாகாது. போதும் தந்தையே, அறிவுரை கேட்டு என் காதுகள் வீங்கி களைத்து விட்டன. வயதான காலத்தில் வெறும் அறிவுரை கூறுவதன்றி உங்களால் என்ன செய்ய முடியும்? நான் ஆசைப்பட்ட வாழ்வை எனக்கு அமைத்து தர முடியுமா? முடியாது, உங்களால் முடியாது. அதனால் கருணை கூர்ந்து உங்கள் அறிவுரையை நிறுத்தி என்னை என் வழியில் விட்டுவிடுங்கள். இப்போதே நான் பாகூருக்கு புறப்படுகிறேன். அங்கேனும் ஏதாவது வழி பிறக்குமா என்று பார்ப்போம். நந்தினியின் நயனங்களில் நீர் அரும்பி விழித்திரையை மறைத்தது. பாகூரிலிருந்து 3ஆம் ஜாமம் தொடங்கும் போதே சிவிகையில் ஏறி புறப்பட்ட பேரமைச்சர் பல்லவடி அரையனார் காலையில் காஞ்சி மாநகரை அடைந்தபோது பொழுது புலர்ந்து 3 நாழிகை முடிந்திருந்தது. வரும் வழியிலேயே குளித்து ஆடை மாற்றி அரங்கனை சேவித்து வந்ததனால் தமது மாளிகைக்கு செல்லாமல் அரண்மனை முன்பு சிவிகையை நிறுத்தி இறங்கி கொண்டார். அதுவரை உயிரை பிடித்து கொண்டு சிவிகை தூக்கி ஓடி வந்த அந்த இளைஞர்கள் தங்கள் உடல் வலியையும் வியர்வையை துடைத்தெடுத்து பெருமூச்சு விட்டு கொண்டார்கள். சரி, நீங்கள் சென்று ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். அவசரம் ஏதும் இருந்தால் அழைப்பு வரும். காத்திருங்கள். போகும்போது பண்டகச்சாலைக்கு சென்று வேண்டியதை கேட்டு வாங்கி செல்லுங்கள். என்ன? ஆகட்டும் தேவரீர். போங்கள் என்று அதட்டும் குரலுடன் அங்கிருந்து தனது பாத குரடுகள் ஒலியெழுப்ப அரண்மனைக்குள் நுழைந்தார் அமாத்தியர். அவரது வரவை உணர்ந்துதானோ என்னவோ வரவேற்கும் வண்ணம் அவருக்கு முன் சென்று வணக்கம் கூறி முறுவலுடன் நின்றான் பல்லவத்தின் தளபதி உதயச்சந்திரன். என்ன தளபதியாரே, உமது மன்னர் தயாராகிவிட்டாரா? மந்திராலோசனை கூட்டம் தொடங்கும் நாளிகையாகிவிட்டதே. மன்னிக்க வேண்டும், அமாத்தியர் என்ன சொல்கிறார் என்று விளங்கவில்லை. என்ன ஆயிற்று உமக்கு விளங்க முடியாத அளவுக்கு? நான் என்ன சமஸ்கிருதத்திலா உம்மிடம் பேசினேன்? உமக்கு மிகவும் பிடித்த தமிழில் அல்லவா பேசினேன்? ஆம், தமிழில்தான் பேசினீர்கள். அதனால்தான் தங்களுக்கு ஏதும் தவறு நேர்ந்திருக்குமோ என்று நினைக்கிறேன். என்ன உளறுகிறாய்? விளையாடுவதற்கு நேரம் காலம் இல்லையா உமக்கு? மன்னிக்க வேண்டும். நான் ஓர் ஐயத்தை வினவட்டுமா? அதென்ன புதிதாக ஐயம் முளைத்து விட்டது உனக்கு? நாம் இருவரும் பல்லவத்தின் பிரஜைகள் தானே, இதில் என்ன சந்தேகம்? நீ உன் விளையாட்டை நிறுத்த மாட்டாயா என்ன? தயை கூர்ந்து பதில் சொல்லுங்கள். ஆமாம், இருவரும் பல்லவ பிரஜைகள்தான். அப்படி இருக்க எனது மன்னர் தனியாகவும் தங்களது மன்னர் தனியாகவும் இருக்க சாத்தியம் உண்டா என்ன? அமாத்தியருக்கு உதயனின் விளையாட்டு புரிந்தது. அவனை எரிப்பது போல ஒரு பார்வை பார்த்தவர், வர வர உனது சேட்டை அதிகமாகிவிட்டது. வயதில் பெரியவன் என்கிற மரியாதை கூட காற்றில் பறந்து விட்டது. ஏதோ ஒரு பேச்சுக்கு உமது மன்னர் என்று கூறினேன் என்பதற்காக அதை பிடித்து கொண்டு மனுஷன் உயிரை எடுக்கிறாயே. சரி சரி, விடுங்கள். இதற்காக சினம் வேண்டாம். உங்களிடம் விளையாடாமல் வேறு யாரிடம் விளையாட முடியும்? எங்களால் நீங்கள்தான் எமக்கு எல்லாம். போகட்டும். அது என்ன திடீரென்று பன்மையில் பேச தொடங்கிவிட்டாய்? நாங்கள் என்றால் நானும் எனது மன்னரும். போக்கிரி, நில். விமலாவிடம் சொல்லி உன்னை கவனிக்க கூறுகிறேன். அமாத்தியரின் முகம் மகிழ்ச்சியில் சற்று பூரித்து குழந்தைத்தனம் பூத்து குலுங்க அங்கு இருந்த ஓர் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு தளபதியையும் தன்னருகே அமரச் சொன்னார். உதயா, இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் ராஷ்டிர கூடத்துக்கு தனது மறுப்பை தெரிவிக்கும் முடிவை மன்னர் தெரிவிப்பார் இல்லையா? உன்னிடம் அது பற்றி ஏதும் பேசினாரா? இல்லை அமாத்தியரே. ஆனால் இன்றைக்கு மந்திர ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக தெரியவில்லையே. என்ன, கூட்டம் நடைபெறாதா? ஆமாம், தற்போதைக்கு கூட்டம் நடைபெறாது என்று தண்டநாயகர்களிடம் நேற்றிரவு மன்னர் அறிவித்தார். முதலில் தங்களைத்தான் தேடினார். தாங்கள் பாகூருக்கு சென்றதை அறிந்ததும் அவரே அனைவரிடமும் நேரில் தகவல் கூறிவிட்டார். இயல்பாக மாறிய அமாத்தியரின் முகத்தில் இறுக்கம் தோன்றியது. இயற்கையாகவே கருத்த அவர் மேனியின் முகம் மேலும் கருமை போர்த்த தொடங்கியது. என்னை அவமதிக்கும் நிலைக்கு துணிவு வந்துவிட்டது அல்லவா? இல்லை பேரமைச்சரே, இதில் அவமதிப்பு ஏதும் நிகழவில்லை. தங்களிடம் கலந்து பேச அவகாசம் இல்லை.
வீணாக அனைவரும் வருகை புரிந்த பின் அறிவிப்பதை விட முன்னதாக சொல்வது நல்லதல்லவா? சரி, நான் இங்கு இல்லை, தகவல் தர வாய்ப்பு இல்லை. கூட்டம் நிகழாமைக்கு காரணம் ஏதும் கூறினாரா? இல்லை, அதையும் வேண்டாமென்று விட்டுவிட்டாரா? காரணம் கூறினார். என்னவென்று? ராஷ்டிரகூடத்தில் இருந்து வந்த பிரதிநிதியும் பரிவாரமும் திரும்பிச் சென்று விட்டதால் தற்போதைக்கு அது பற்றிய முடிவு காண அவசியமில்லை, பிறகு பேசிக் கொள்ளலாம் என்றார். வந்தவர்கள் சென்று விட்டார்களா? இது என்ன மாயமா மந்திரமா? வந்ததும் தெரியவில்லை, சென்றதும் தெரியவில்லை. மாய மந்திரம் ஏதும் நடக்கவில்லை. வந்தார்கள், சென்றார்கள், அவ்வளவுதான். அதுதான் ஏன் என்கிறேன். அவர்களுக்குரிய பதில் தரப்பட்டதா? நீயும் மன்னவரும் முடிவும் செய்து சொல்லி அனுப்பிவிட்டீர்களா? நானா? நான் எங்கு வந்தேன்? இந்த விஷயத்தில் அனைத்தும் மன்னவர் முடிவு. அடியேன் வெறும் பார்வையாளன். இல்லை இல்லை, கேள்விஞானம் மட்டும்தான். புரிகிறது. எது புரிகிறது? நந்திவர்மன் தன்னலம் பேணத் தொடங்கிவிட்டான். பல்லவத்தின் எதிர்காலம் எப்படியானாலும் போகட்டும் என்ற நினைப்பு வந்துவிட்டது அவனுக்கு. தானாக கிடைத்த பேரல்லவா, இழந்தாலும் ஒன்றென கருத தொடங்கிவிட்டான். அமாத்தியரா இப்படி பேசுவது? சே, என்ன அபத்தம் இது! உதயச்சந்திரனின் குரலில் அதுவரை நிலவிய குறும்பும் குதூகலமும் குறைந்து சட்டென வருத்தம் வந்து ஆட்சி செய்ய தொடங்கியது. அமைச்சரின் குரலில் விரக்தியும் சினமும் மறுபடியும் தலை காட்ட வார்த்தைகள் மேலும் வெப்பம் வீசலாயிற்று. அபத்தம் அல்ல உதயச்சந்திரா, நீயும் உமது மன்னரும் நடத்தி காட்டும் செய்கைகள் இறுதியில் இந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்றத்தான் போகிறது. இல்லை அமாத்தியரே, தாங்கள் தான் தவறாக கணிக்கிறீர்கள். தவறாக? நானா? என் கணிப்பு தவறுமா? காத்திருந்து பார். பாண்டியனின் ஊடுருவலால் பல்லவத்தில் ஓர் உள்நாட்டு களரி உருவாகப் போகிறது. அப்போது தெரியும் எனது கணிப்பு தவறா சரியா என்று. பேரமைச்சரே, இவையெல்லாம் தங்களின் பிரமை என்றே கருத வேண்டும். பாண்டியர்கள் நினைத்தால் பல்லவத்தை அழித்துவிட முடியும் என்பதெல்லாம் தப்பு கணக்கு. பல்லவம் படைபலம் இழந்த பரிதாப நிலையில் இல்லை. முன்னைவிட நம் படைபலம் அதிகரித்திருப்பது பகைவர்கள் அறிய மாட்டார்களா என்ன? படைபலம் மட்டுமே ஒரு நாட்டின் பாதுகாப்பை நிர்ணயித்து விடுவதில்லை தளபதி. அதையும் கடந்து அரசியல் சூழ்ச்சிகள் பல்வேறு வகையில் பகடையை உருட்டும். அதற்கெல்லாம் பதில் அறிந்தவனால் மட்டும்தான் பாராள முடியும். உண்மை, ஒப்புக்கொள்கிறேன். அறிவும் ஆயுதமும் ஒருங்கே செயல்பட்டால்தான் ஆட்சி நிலைக்கும். அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் இங்கே மன்னரின் திருமணத்தை வைத்து பல்லவத்தின் எதிரிகளை அடக்கிவிட முடியும் என்கிற கணிப்பு சாத்தியமானதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இதில் என்ன சந்தேகம் வந்துவிட்டது உனக்கு? உள்நாட்டு பூசலை அடக்க வேண்டியது அவசியமான ஒன்றல்லவா? அதற்கு இந்த திருமணம் உதவக்கூடும் என்பது ஏன் உமக்கு அறிவுக்கு எட்டவில்லை? அப்படியே வைத்து கொண்டாலும் பாண்டியர்கள் மட்டுமா இங்கே ஊடுருவியுள்ளார்கள்? நாம் அடக்க மீண்டும் புல்லுருவி போல புகுந்து விளையாடும் சங்க சாளுக்கிய ஒற்றர்களும் குறைவுண்டோ? பாண்டியனை விட பலத்திலும் பகைமையிலும் முன்னிற்பவர்கள் அல்லவா சங்க சாளுக்கியர்கள். அவர்கள் இந்த திருமணம் மூலம் அடங்கி போவார்களா? இந்த கருத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதை நீராக சொல்கிறீரா அல்லது அரசின் கருத்தா? யாரது தனிப்பட்ட கருத்துமல்ல, பொதுவான கருத்து. ஒரு விஷயத்தை நாம் ஆய்வு செய்ய தொடங்கினால் பல்வேறு கருத்துக்களை முன்னிறுத்தி சீர்தூக்கி பார்க்க வேண்டுமல்லவா? பல்லவத்துக்கு நலம் பயப்பது தஞ்சையா ராஷ்டிரகூடமா என்ற கேள்வி எழுகையில் நான்கையும் சிந்திப்பதுதானே அறிவுடைமை. சரி, இனி இங்கு இருந்து பேசி பலனில்லை. அரசர் உன்னை பேசவிட்டு வேடிக்கை காட்டுவது போல தெரிகிறது. நான் புறப்படுகிறேன். இனி இந்த நாட்டின் தலையெழுத்தை நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். என் போன்றவனின் அறிவுக்கு இனி இங்கே வேலை இருக்காது. வருகிறேன். அமாத்தியரின் அகம் நிரம்பிய வேதனை முகத்தில் தெரிய சோர்வுடன் வேறு ஏதும் பேச விருப்பமில்லாதவராக தமது பாதக்குரடுகளை ஒலித்தவாறு அரண்மனையிலிருந்து வெளியேறும் காட்சியில் ஒரு பார்வையாளனாக இருந்து பெருமூச்சு விட்டான் உதயச்சந்திரன். தஞ்சை இளவரசியை மன்னருக்கு மனைவியாக்கிவிட வேண்டும் என்கிற தவிப்பு மட்டும்தான் அமாத்தியரின் குறிக்கோளாக உதயச்சந்திரனால் கணிக்க முடிந்தது. ஏனைய அவரது வாதங்கள் இந்த அலட்சியத்துக்காக எடுத்தாளப்பட்ட கருத்துக்களை அன்றி அவை உண்மையுமில்லை என்பதையும் அவனால் உணர முடிந்தது. அமாத்தியர் வருவார், நீயே அவரிடம் பேச்சு கொடுத்து உள்ள கிடக்கையை அறிந்து கொள். நான் அவரிடம் வாதாடி காண்பது கடினம் என்று மன்னர் ஒதுங்கி கொண்டதும் நன்மையாயிற்று. நந்தினி தேவியை மன்னருக்கு மணமுடிக்க மந்திரியார் தவிர்க்க காரணம் எதுவாக இருக்கும் என்ற கேள்வி ஓயாமல் அவன் மனதை குடைந்தது. அந்த கேள்விக்கு விடை தெரிந்தால் அனைத்தும் வெட்ட வெளிச்சமாகிவிடும். முதலில் அதற்கான முயற்சியை தொடங்க வேண்டும். உதயச்சந்திரன் தனக்குள்ளேயே சிந்தித்தவாறு அங்குமிங்கும் உலவிக் கொண்டிருக்க அரவமே இன்றி அருகில் வந்து தோள் மீது கை போட்டார் பல்லவ வேந்தர் நந்திவர்ம போத்தரையர். என்ன அமாத்தியர், அதிகம் குழப்பி விட்டாரா? பலமான சிந்தனை ஓடுகிறதே. நந்தியின் குறும்பான கேள்வியை ரசித்தவாறு புன்னகைத்த உதயன், வாழ்க மன்னவன், வாழ்க பல்லவம் என்ற தனது வழக்கமான வாழ்த்துக்களுடன் அவரை வரவேற்றான். போதும், இப்படி வந்து அமரும். நந்திவர்மனின் ஆணைக்கு இணங்க அவரது முன்பிருந்த ஆசனத்தில் சென்று பணிவுடன் அமர்ந்து கொண்டான் பல்லவத்தின் தளபதி. சொல் அமாத்தியர், அதிகம் வருத்தினாரா இல்லை வருத்தினாரா? இரண்டும்தான். அவர் வருத்தியதில் எனக்கு ஏதும் குறையில்லை.
ஆனால் அவர் வருந்துவதின் உண்மையான காரணம் எதுவென்று புரியவில்லை. என்ன சொல்கிறாய்? காரணத்தை தான் அவர் காலம் காலமாக சொல்லி கொண்டு வருகிறாரே. பாண்டியர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி, தமிழால் உறவு பூண்டு நம்மை தனித்தாக்கும் முயற்சிக்கு தடை போட தமிழ் அரசிக்கு மாலை சூட்டுதல், அப்படித்தானே தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார். ஆமாம், பல்லவர்கள் தமிழ் விரோதிகள் என்று மக்களிடையே பிரச்சாரம் செய்து நம் மீது வெறுப்பை விதைக்கும் முயற்சிக்கு இந்த திருமணம் தடைக்கல்லாக மாறும் என்கிறார். ஆம், பிறகென்ன? வேறு காரணம் என்னவிருக்கும் என்று கருதுகிறாய் நீ? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அமைச்சர்தான் நமது அரசியல் அச்சாணியாக செயல்படுபவர். இன்று நேற்றல்ல. நீங்களோ நானோ இந்த பொறுப்புகளுக்கு வரும் முன்பிருந்தே பல்லவத்தை அவருடன் இணைந்த தண்டநாயகர்களும் முறையாக ஆட்சி பணியாற்றி மக்களுடன் தங்கள் தொடர்பை வலுப்படுத்தி வருபவர்கள். அவர் நினைத்திருந்தால் தமிழ் மக்களின் அனுதாபத்தையும் ஆதரவையும் எத்தனையோ வழிகளில் தேடியிருக்க முடியும். அவ்வாறு அரசியல் ரீதியாக செய்யப்படும் நன்மைகள் மட்டும்தான் நமது சாதாரண பிரஜையை அரசின் மீது நம்பிக்கையும் மதிப்பும் மிக்கவர்களாக மாற்றக்கூடும். அதை விடுத்து இப்படி சுற்றி வளைத்து மூக்கை தொடுவது போல் இவர் தஞ்சை இளவரசியை உங்களுக்கு மனமுடித்து பாண்டியர் கிளர்ச்சியை தணிக்கலாம் என்று கூறுவதும், அதை நாம் ஏற்க வற்புறுத்துவதும் நேரான பாதையில் பயணித்து செல்வது போல் தோன்றவில்லை. இதற்கான உண்மை காரணம் இதுவாக இருக்க முடியாது. வேறேதோ ரகசியம் இதில் மறைந்து நமக்கு ஆட்டங்காட்டுகிறது என்றே நினைக்கிறேன். ஓ, நீ கூறுவதும் சிந்திக்க வேண்டிய செய்திதான். ஆனால் காலங்கடத்தாமல் இந்த ரகசியம் என்னவென்று அறிய முயல வேண்டும். அமாத்தியர் நமக்கு எவ்வகையிலும் கெடுதல் செய்ய மாட்டார். இருப்பினும் இது அவசியமான ஒன்று. நாம் அவரை ஒற்றறிதல் தவிர்க்க முடியாதது. அமாத்தியருக்கு தங்களை பார்க்க முடியவில்லை என்ற வருத்தமும் இருந்தது. பார்த்திருந்தால் ஒரு பிடி பிடித்திருப்பார். எனக்கு தெரியும். நான் அதனால் தானே வெளியே வர காலம் தாழ்த்தினேன். என்னவோ தெரியவில்லை, அவர் முன் நான் என்னை மறந்து விடுகிறேன். பல்லவத்தின் சர்வ வல்லமை பொருந்திய அரசன் என்பது எல்லாம் என் நினைவுக்குள் எட்டுவதில்லை. எனது உறவுகளை பிரித்து இங்கு வந்த பிறகு எனக்கு எல்லாமாக இருந்து என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியது அவரது பாசத்தின் முன்னே நான் அடங்கி போகிறேன். அது தவறல்ல மன்னவா. ஆனால் அந்த பாசத்தை முறைகேடாக அவர் பயன்படுத்தி கொள்ள நினைப்பதுதான் தவறோ சரியோ எதுவானாலும் உண்மையில் அவரது கருத்தை இதுவரை நான் மீறி நடந்ததே இல்லை. என்னால் அது முடியாது என்பதுதான் தலையான காரணம். சரி, விடுங்கள். அதை நாம் சரி செய்யும் காலம் வராமல் போகாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அமாத்தியர் கூறுவது போல பாண்டியர்களின் ஊடுருவல் முன்னை போல இப்போது அதிகம் இல்லை என்பதோடு சாளுக்கியர்கள் தான் இங்கு ஊடுருவி சதிவேலை பின்னி திட்டம் தீட்டுகிறார்கள். நமது ஒற்றர்கள் நேற்று இந்த செய்தியை எனது அறிவுக்கு எட்ட செய்தனர். இளவரசர் சித்திரமாயனின் ஆதரவாளர் என்ற போர்வையில் பல சாளுக்கிய ஒற்றர்கள் காஞ்சியிலும் நமது இதர நகரங்களிலும் தங்கள் வலையை விரிக்க தொடங்கியுள்ளனர். இந்த விபரீதத்தை முளையிலேயே கிள்ளி எறிய நான் ஏற்பாடு செய்துவிட்டேன். மிக்க மகிழ்ச்சி நண்பா. நீ இருக்கும் வரை எனக்கு கவலை இல்லை. யாரை நியமித்திருக்கிறாய் இந்த அரும்பணிக்கு? நமது உபதளபதி வீரமல்லரை தான். சபாஸ், சரியான தேர்வு. அதிர்கட்டும். நேற்றைக்கு ஏன் அவசரமாக மகாமந்திரியார் பாகூருக்கு சென்றாராம்? யாருக்கு தெரியும்? நீதானே அவருடன் நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தாய். கேட்டிருக்கலாம் அல்லவா? கேட்டிருக்க முடியும், ஆனால் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்? இரகசியத்தின் மறைவிடம் அங்குதான் ஒளிந்திருக்கிறதா? சரியாக சொன்னீர்கள். அந்த ஐயம் மேலிட்டு தான் நானே கேட்டேன். பாகூரில் இப்போது அவரது ஆப்த நண்பர் சோமாயாஜி மட்டுமல்ல, அருமை மகள் நந்தினி தேவியும் அல்லவா இருக்கிறார்கள். என்ன, நந்தினி தேவி அவர் மகள்? அதேபடி தஞ்சை இளவரசி அமாத்தியரின் மகளானார். சொந்த மகள் என்றா சொன்னேன்? மகளை போன்றவள் என்றேன். சொந்த மகளை பற்றிய சிந்தை அவருக்கு கிஞ்சித்தும் இல்லையே. ஆம், அது சரிதான். மதுரவல்லியை அவர் வந்து பார்ப்பதும் இல்லை. அவரை தேடி செல்வதும் இல்லை. ஆழ்வார்களை காணச் செல்கிறேன், அடியார்களை காணச் செல்கிறேன் என்று சொல்வாளே அன்றி ஒரு நாளும் தந்தையை பார்த்து வருகிறேன் என்று சொல்லியதில்லை என்பாள் விமலா. அதனால்தான் நானும் சொன்னேன், நந்தினி தேவி அருமை மகள் என்று பேரமைச்சர் பாகூர் சென்று வருவது இவர்களை காணத்தான் என்பது புரிகிறது. ஆனால் சோமாயாஜி அவரது பழைய நண்பராயிற்றே. அத்துடன் கலைக்கூடம் அமைத்து கல்வி பணி ஆற்றுபவர். நந்தினியோ தஞ்சை இளவரசி, நமது முத்தரையரின் மகள். அதனால் நட்பு முறையிலும் நண்பரின் மகள் என்ற உரிமையிலும் பார்க்க செல்லலாம். இருக்கட்டும், நட்பு முறை என்பது எப்போதோ ஒரு முறை. இப்படி அடிக்கடி சென்று வர அவர் ஒன்றும் சாதாரண பிரஜை அல்லவே. பல்லவ பேரரசின் மதியமைச்சர். அவர் இப்படி தனது அலுவல் அனைத்தையும் விட்டுவிட்டு நட்பு முறையில் அடிக்கடி பாகூர் செல்வது, நீ சொல்ல வருவது இன்னமும் ஏதும் உறுதியாகவில்லை. ஆனால் ஒரு சந்தேக பொறி உருவாகியுள்ளது. அப்படியா? ஆம். சற்று இப்படி வாருங்கள். படைத்தலைவனின் அழைப்பை ஏற்றி அவனருகே நெருங்கி சென்று அமர்ந்து கொண்ட நந்திவர்மனின் காதில் ரகசியமாக உதயச்சந்திரன் உதிர்த்த வார்த்தைகள் நந்தியை பெரிதும் வியப்பூட்டியது. ஆ, என்ன, அப்படியும் இருக்குமா? இருக்க வேண்டும் என்பது எனது அனுமானம்.
அதற்கு காரணம் உண்டு. அந்த காரணம் போதுமானதல்ல என்பதால் அதை தேடிக் கொண்டிருக்கிறேன். எனது அனுமானம் சரியல்ல என்றால் அமாத்தியர் இந்த அளவுக்கு இதில் அக்கறை காட்ட வேண்டியதில்லை. இது சிந்திக்க வேண்டிய செய்திதான். நிச்சயமாக தங்களது குருதேவர் சோமயாஜிக்கு இந்த உண்மை தெரிந்திருக்கும். அவர்தான் ஆருட கல்லை வித்தகராயிற்றே. ஆம், அது சரிதான். ஆனால் வெளியிட மாட்டார். இருந்தாலும் நாம் அதை அறிய முயற்சி செய்தல் வேண்டும். எப்படி? முல்லை முள்ளால் எடுப்பது போல. சற்று விளக்கமாக. இதை கேளுங்கள். இளவரசி ரேவாதேவியை மணந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லை. இதென்ன புது குழப்பம்? நான் எப்போது சொன்னேன்? தாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இந்த கூற்றை வெளியிட்டு அதை நமது மதியமைச்சர் மற்றும் ஏனைய தண்டநாயகர்கள் நம்புமாறு செய்தல் வேண்டும். சரி, நம்பச் செய்யலாம். பிறகு தஞ்சை இளவரசியை மணம் செய்ய உங்களுக்கு சம்மதம். ஆனால் அதுதானே இரகசியத்தின் திறவுகோல். காதை திருப்புங்கள். மறுபடியும் நந்திவர்ம பல்லவன் தானே தலைவனின் முகத்தருகே தனது காதை திருப்ப மந்திரம் போல சில இரகசிய வார்த்தைகளை உச்சரித்தான் உதயச்சந்திரன். பல்லவனின் முகத்தில் பௌர்ணமி உதித்தார் போல பிரகாசம் சொரிந்தது. அபாரம் உதயச்சந்திரா, அபாரம்! உன்னை மெச்சுகிறேன். மதியமைச்சருக்கும் சவால் விடுக்கும் மதியூகி ஆகிவிட்டாய். பலே படைத்தலைவா, பலே! நந்திவர்மனின் பாராட்டு மலை நனைக்க பரவசத்துடன் தலை தாழ்த்தி புன்னகை மிளிர சற்றே நெளிந்த உதயன் தன்னையே உறுத்து பார்த்து அமர்ந்திருக்கும் மன்னரிடம் கேட்டான். இது என்ன? மல்லையில் பார்த்திருக்க வேண்டிய பார்வை இடமாறி வந்துவிட்டதா என்ன? கள்ளன்! பார்வையை கணிப்பதிலும் உனக்கு பயிற்சி உண்டு போலும். அது இயற்கையின் வரப்பிரசாதம். அதிலும் இந்த பார்வையில் தெரியும் ஆழமான ஊடுருவல் இருக்கிறதே. சொல். ஊடுருவல் என்ன செய்யும்? ஐயா, என்னை விட்டு விடுங்கள். இதற்கு நான் ஆளல்ல. தோற்றுவிட்டாய். பார்வையை கணிப்பதில் உனக்கு பயிற்சி போதாது. நீ தோற்றுவிட்டாய். சரி, எனக்கு தெரியாது. தாங்கள் தான் கூறுங்களேன். சொல்கிறேன், கேள். பார்வைகள் பலவிதம். காதலின் பார்ப்பட்டது, காமத்தின் பார்ப்பட்டது, நட்பின் பார்ப்பட்டது, வியப்பின் பார்ப்பட்டது, இனி ஐயம், வெகுளி, ஆசை, ஏளனம், ஏக்கம், மகிழ்ச்சி, மயக்கம் என சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, அந்த பார்வை எதன் பார்ப்பட்டது? நீ கூறியது போல் காதலின் பார்ப்பட்டது. காதல் எனின் ஆணிடம் பெண்ணும் பெண்ணிடம் ஆணும் கொள்வது மட்டும் காதல் என்று கொள்ளுதல் தவறு. ஒரே பாலினங்களிலும் அது முளைக்கும். அக்காதல் நட்பினும் சற்று மேலானது, நயத்தக்க நாகரிகம் கொண்டது. காமம் கலக்காத இந்த காதல் சில வேளைகளில் மாற்று பாலினங்களிலும் காணப்படுவது உண்டு. இது இன்றைய நாளில் ஆழ்வார்கள் அரங்கனிடம் காட்டும் காதலை போன்றது. உனக்கு தெரியுமல்லவா? அரச வாழ்வை துறந்து அரங்கனடி பணிந்து இறையருள் சேவை புரியும் ஆழ்வார் திருமகன் பரகாலனின் பவித்திரமான இறை தொண்டு. அன்னாரை போல நானொன்றும் பெரியவன் இல்லை. எனினும் நீ என்னை வியக்க வைத்து உள்மனம் கடந்து வந்து உறவாடி நின்றாய். கண்கள் காதலாய் கனிந்தன. ஆகா, அற்புதம்! பார்வைகளின் விளக்கங்களால் எனது பார்வையை திறந்து விட்டீர்கள். தங்களை போன்ற அறிவு ஞானமிக்க அரசர் பெருந்தகையை பெற இந்த பல்லவ தேசம் மாதவம் செய்த மாந்தர்களை பெற்றிருக்க வேண்டும். இல்லை உதயா, தவறாகச் சொல்கிறாய். மாதவம் செய்த மாந்தர்கள் வாழும் இந்த பல்லவத்தின் அரசு கட்டிலில் அமர நான் தான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எப்பிறப்பில் எது செய்து நற்பலன் கண்டேனோ அப்பலன் இன்று எனக்கு உதவுகிறது. அன்றேல் இறையருள் பெற்ற அருந்தவச் செல்வர்களாம் திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார் போன்ற மகான்கள் வாழும் காலத்தில் வாழ வழி அமைத்திருக்குமோ? உண்மைதான் மன்னவா. இறைப்பணி ஆற்றும் இந்த அருந்தவ செல்வர்கள் வாழும் காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்பது இறைவனின் அற்கொடைதான். அதை மறுப்பதற்கில்லை. அதே சமயம் அதை உய்த்து உணர்ந்து உளமாற பாராட்டவும் அப்பழுக்கற்ற மனம் வேண்டும். அது தங்களிடம் உள்ளது. அத்தகைய தங்களின் அன்பையும் நட்பையும் பெற்ற நானும் உற்பிறப்பில் செய்த நற்பலனால்தான் இப்பேர் பெற்றிருக்க வேண்டும். சரி, இனியும் தொடர்ந்து இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் நம்மால் அரசியல் பணி ஆற்ற இயலாது. இப்போது உடனடியாக நாம் செய்ய வேண்டியது அமாத்தியரின் அகம் காக்கும் ரகசியம் அறிவது. முதலில் அதை கண்டுபிடித்து இங்கே போர்த்தப்பட்டுள்ள மூடுதிரையை அகற்ற முயல்வோம். என்ன, சரிதானே? ஆம் மன்னவா. அதற்காக ஆயத்தங்களை நான் தொடங்கிவிட்டேன். விரைவில் விடை கிடைத்துவிடும். நல்லது. நீ உன் வழியில் ஆய்ந்து சொல். நானும் எனது முயற்சியினை தொடங்குகிறேன். ராஷ்டிரகூடத்து தூதுவர் வரவும் போக்கும் நமது அறிவுக்கு எட்டாமல் நிகழ்ந்ததில் அமாத்தியருக்கு மிகுந்த வருத்தம் உள்ளது. ஆம், அதற்கு நாம் பொறுப்பாக முடியுமா என்ன? சந்தர்ப்பங்கள் அவ்வாறு அமைந்துவிட்டன. அத்துடன் அவருக்கு பிடிக்காதவர்கள் வரவை அவரே ஊதாசீனம் செய்யும்போது நாம போய் என்ன செய்துவிட முடியும்? மரியாதை நிமித்தம் கூட தூதுவரை சந்திக்க அவர் முயற்சி எடுக்கவில்லையே. அவர்களை தோல்வி சுமையுடன் விரட்ட அல்லவா முயற்சி மேற்கொண்டார். உண்மை. ஆனால் அதிகாரத்தில் இருப்பவருக்கு தனது அதிகாரம் தமக்கே அறியாமல் பிறரால் கபலீகரம் செய்யப்படுவதாக தோன்றும். அந்த உணர்வு அதுதான் இப்போதைக்கு அவரை வாட்டுகிறது. அனைத்தும் தாமே என்று இருமாந்து நின்றவர் எல்லாம் நம் கைவிட்டு போய்விடுமோ என்ற அச்சத்தில் உழலத் தொடங்கியுள்ளார். அது தொடரவிடக்கூடாது.
இல்லை இல்லை, அப்படி விட்டுவிட மாட்டேன். என்றும் அவரது அறிவாற்றல் என்னுடன் இணைந்திருக்க வேண்டுமென்பதே எனது அவா. அதனால் அவரை மாற்று சிந்தனைக்கு வழிமாற அனுமதிக்க மாட்டேன். ஆம், அப்படி ஏதும் நடைபெற்றால் அது ஆபத்தாகிவிடும். சித்திரமாயர் பல்லவத்தில் தமது ஆதரவாளரை தேடித் திரியும் காலம் இது. சேச்சே, அமாத்தியரை பற்றி அப்படியெல்லாம் நினைப்பதே பாவம். அரச நெறிமுறையில் அவருக்கு இருக்கும் அதீதமான நம்பிக்கைதான் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. அவர் சற்றே தடமாறியிருந்தால் சித்திரமாயனுக்கு இந்த வாய்ப்பை நல்கியிருக்கலாம். அன்றே அவ்வாறு செய்ய தயங்கியவர் இன்று அவனுடன் சேர்வதென்பது அறிவீனம். நடக்காதுதான், நடக்கவும் கூடாதுதான். ஆனால் நடக்காது என்று வரையறுத்து கூற நாம் ஞானிகள் அல்லவே. மனித நெஞ்சத்தின் தடுமாற்றமும் உணர்ச்சி கொந்தளிப்பும் திசைமாறி போய் நிலைமாற்றம் கொள்வதும் இயற்கை. இதில் விதிவிலக்கென்று எவரையும் நம்மால் சுட்டிக்காட்ட இயலாது. அதனால் வருமுன்னர் காப்பது என்ற எச்சரிக்கை ஒருபோதும் நம்மிடம் இருந்து அகன்று விடாமல் பார்ப்பதுதானே அறிவுடைமை. நிச்சயம், உனது கருத்தை நான் கவனத்தில் கொள்கிறேன் உதயச்சந்திரா. நீ வெறும் வாழ்வீரன் மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைத்தால் இந்த பல்லவத்தை ஆட்சி செய்யும் தகுதி படைத்தவன். எனக்கு மட்டும் உரிமை இருந்தால் எனது அரியாசனத்தில் உன்னை அமர்த்தி அழகு பார்த்திருப்பேன். ஏற்கனவே அதைத்தானே செய்துள்ளீர்கள். இனி என்ன புதிதாக வேண்டியுள்ளது? கேட்டது உதயன் அல்ல, பிறகு யார் என்ற வினாக்குறியுடன் குரல் வந்த திக்கை இருவரும் ஒரு சேர பார்த்து வியப்பெய்தினர். அரசியல் பணியில் ஏதும் இடையூறு செய்துவிட்டேனோ? குறுநகையும் குளிர்விழி பார்வையுமாக நின்றிருந்த இளவரசி விமலாவின் விழிவீச்சில் இருந்து தப்ப முடியாமல் நெளிந்தான் உதயச்சந்திரன். வந்தபின் இதென்ன கேள்வி? அதுதான் வந்து விட்டாயே, சரி கூறு, என்ன செய்தி? ஏன் செய்தி ஏதுமின்றி அண்ணனை பார்க்க தங்கை வரக்கூடாதா? அப்படியானால் அண்ணனை மட்டும்தான் பார்க்க வந்திருக்கிறாய். சரி உதயா, நீச்சல், நாம் பிறகு சந்திப்போம். உதயன் எழுந்து புறப்பட தயாராக சட்டென சுதாரித்து கொண்ட விமலா, இல்லை இல்லை, நீங்கள் பேசுங்கள், நான் வருகிறேன். அவள் சென்றதும் நந்திவர்மன் உதயச்சந்திரனிடம், செல், அவள் உன்னைதான் பார்க்க வந்துள்ளாள். வெளியே தான் காத்திருப்பாள். போய் பார் என்று தளபதிக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தான். வீடெங்கும் மாக்கோலங்கள், வீதியெங்கும் மாவிலை தோரணங்கள், நகரத்தின் மூலை முடுக்கெங்கும் கலைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்ட அவர்களை உற்சாகப்படுத்தும் மக்கள் கூட்டம். நகரின் அமைதிக்கு பங்கம் விளைவிக்காமல் கண்காணிப்பில் பவனி வரும் குதிரை வீரர்கள், தாரை தப்பட்டை முழங்க வழுக்குமரம் ஏறியும் உரியடி நடத்தியும் உற்சாகத்தில் மிதக்கும் மக்கள் வெள்ளம். வாழை குமரிகளும் வடிவார்ந்த இளைஞர்களும் விழியோடு விழி கவ்வி கொண்டு விளையாடி கழித்தனர். கூத்தும் கொண்டாட்டமும் குதூகலத்தை நிரப்ப என்றுமில்லாத திருநாளாக கங்க பேரரசின் தலைநகர் தலைக்காடு விழாக்கோலம் பூண்டிருந்தது. அழகான அந்த நகரின் வீதியெங்கும் விளையாடும் சிறுவர் கூட்டம் தங்கள் விளையாட்டு பகுதி பறிபோன துக்கத்தில் சற்றே விலகி நின்று வேடிக்கை பார்த்தனர். காஞ்சி போல் வாதாபி போல் பேரும் சிறப்பும் பெறாத போதும் தலைக்காட்டின் பெருமை சமீப காலமாக சற்று மேலோங்கிதான் இருந்தது. அதற்கு காரணமாக அமைந்தது பல்லவ பேரரசர் பரமேஸ்வரவர்மரை விளைந்தை போரில் வெற்றி கண்ட கங்க மன்னர் ஸ்ரீபுருஷன் என்றால் அது மிகையல்ல. பல்லவத்தை வெற்றி கண்ட கங்கம் தன் தலை நிமிர்ந்து பூரிப்புடன் இன்று யாரை எதிர்பார்த்து விழாக்கோலம் பூண்டு நிற்கிறது. நகரின் விழாக்கோலத்தில் கலந்து கொண்டவர்களும் சரி, வேடிக்கை பார்க்க வந்தவர்களும் சரி, ஏன் இந்த அமர்க்களம் என தெரியாத நிலையாகத்தான் பெரும்பாலும் இருந்தது. ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்டு விஷயத்தை தெரிந்து கொண்டு இப்போது என்ன ஆகப் போகிறது? கண்ணுக்கும் கருத்துக்கும் இனிமையான காட்சிகளை கண்டு மகிழ்வோம், களிப்போம் என்று கவலையற்று நகர்வலம் வந்தவர்கள் மத்தியில் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்ற கேள்வி குறைந்தவர்களும் சிலர் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவரான ஒரு முதியவர் தன் முன்னே குதிரையில் சென்று கொண்டிருந்த வீரர் ஒருவரை நிறுத்தி கேட்டார், ஏனப்பா, என்ன இன்றைக்கு விசேஷம்? யாரேனும் முக்கிய விருந்தினர் வந்துள்ளார்களா? உங்களுக்கு தெரியாதா தாத்தா? வாதாபியிலிருந்து சாளுக்கிய மன்னர் விக்ரமாதித்யர் எழுந்தருளியுள்ளார். அப்படியா? என்னப்பா செய்தி? ஏதேனும் முக்கியம் இல்லாமல் சாளுக்கிய வேந்தர் வரமாட்டாரே? யாருக்கு தெரியும்? அரசாங்க விஷயம். அவ்வளவு எளிதா வெளியே தெரியுமா? சரிதான். முதியவர் தலையை பலமாக ஆட்டியவாறு இடுப்பு வேட்டியை தார்பாய்ச்சி கட்டியவாறு தனது வழியே நடைபோட்டார். புரவி வீரனும் நகர்வலத்தை தொடர்ந்தான். மெல்ல மெல்ல சாளுக்கிய மன்னர் விக்ரமாதித்யர் நகருக்கு வருகை புரிந்துள்ள செய்தி பலவாறாக நகரெங்கும் பரவ தொடங்கியிருந்தது. எதற்காக வந்திருப்பார்? நமது அரசருக்கு மணமாகாத பெண் ஏதும் இல்லையே. அவரது ஒரே மகள் பூசுந்தரியை பாண்டியன் ஸ்ரீவல்லபன் மணந்த பின்னர்தானே கங்க பேரரசும் பரத கண்டத்தில் தனியிடம் பிடித்தது. பரத கண்டத்தில் வடக்கும் தெற்கும் இருந்த பல தேச மன்னர்களும் கங்க தேசத்தை மரியாதையுடன் பார்க்க தொடங்கிய நாட்களும் அதன் பின்னர்தான் உருவாயின. சாளுக்கிய வேந்தர் இன்று வருகை புரிந்திருக்கிறார் எனினும் அதுவும் கூட கங்க அரசின் வலிமையினை உணர்ந்ததுதான் காரணம்.
ஆக பூசுந்தரிக்கு மணமாகிவிட்டது என்பதை அறிந்த பின்னும் சாளுக்கியர் வந்துள்ளார் எனின் இது திருமண உறவு பற்றிய வருகை அல்ல. வேறு எதற்காக இருக்கும்? ஏதாவது அரசியல் பேச வந்திருப்பாரோ? பல்லவர்கள் இருவருக்கும் பொதுவான எதிரி என்ற வகையில் அடுத்து ஏதேனும் திட்டம் திட்டி புதிய போருக்கு வித்திட வந்திருப்பாரோ? போர் என்பது வந்தாலே அழிவுக்கு வரவேற்பு தருவது என்றாகிவிடுமே. வெற்றியோ தோல்வியோ அது நாடாளும் மன்னருடன் போரிடுவதில்லையா? நாட்டின் ஒவ்வொரு பிரஜையும் போரால் பாதிக்கப்படுவது நிச்சயம்தானே. எத்தனை பெண்கள் விதவை கோலம் பூண்டிருக்க நேரிடும். எத்தனை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இழப்பார்கள். குற்றியுரும் குலையுருமாய் எத்தனை பேர் எஞ்சிய வாழ்நாளை கழிக்க நேரிடும். போரினால் நாடாளும் மன்னவருக்கு பேரும் புகழும் கிடைக்கும். சில வேளைகளில் இழுக்கும் நேரிடும். ஆனால் போர் நடந்தாலே பாதிக்கப்படும் நாட்டு மக்களின் நிலைமை பற்றி சிந்திப்பவர் அமைதியைத்தான் விரும்புவர். ஆனால் அதையெல்லாம் எண்ணி பார்க்க முடியுமா? அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்பதுதானே வழக்கு. தலைக்காடு வாழும் சாதாரண மக்கள் பலரும் இதுபோன்ற சிந்தையில் அன்றைய பொழுதை கழித்து கொண்டிருக்க அரண்மனை விருந்தினர் மாளிகையில் அறுசுவை விருந்தில் கலந்து கொண்டு கலகலப்புடன் உரையாடி கழித்தான் சாளுக்கிய வேந்தன் விக்ரமாதித்யன். விருந்தளித்த ஸ்ரீபுருஷனும் உண்ட சாளுக்கிய வேந்தனும் விருந்துக்கு பின்னர் சற்று ஓய்வாக அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தனர். விக்ரமாதித்யரே, எதிர்பாராத தங்கள் நல்வரவானது எம்மை பேருவகை கொள்ளச் செய்கிறது. கங்க ராஜ்யம் தங்களை மகிழ்வோடு வரவேற்கிறது. நன்றி ஸ்ரீபுருஷரே, மிக்க நன்றி. நெடுநாளைய எனது ஆசை இன்று நிறைவேறியது. பல திங்களாக தங்களை நேரில் சந்தித்து உரையாட வேண்டுமென்ற உந்துதல் இன்று வந்தது. அது இன்று நிறைவேறியது. அது சரி, குழந்தைகள் மன்னிக்க வேண்டும். சிறு வயதில் பார்த்தது. அதனால்தான் இன்னமும் குழந்தைகள் என்றே சொல்லத் தோன்றுகிறது. இருவரும் நலம்தானே? இளவரசர் கீர்த்திவர்மர் வாட்டசாட்டமான வாலிபராக வளர்ந்திருப்பார். மகளும் மணமகன் ஏதும் பார்த்து விட்டீரா? பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். தங்களுக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் எனது பணி சுலபமாயிருக்கும். நந்திவர்மனின் 11ஆம் பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் மீண்டும் நந்திவர்மனை காணலாம். அதுவரை விடைபெறுபவர் வேதநாயகி. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதோட தொடர்ச்சி அப்போ தான் நான் அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுவரைக்கும் நேரம் ஒதுக்கி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.